ஹாய் தங்கமே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறு அட்வைஸ் தான். ஏன்னா எல்லாருமே லைஃப்பில் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். யாரையுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நானாக இருந்தாலுமே என்னோடய அம்மா, இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களையுமே நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பொண்ணோட 2 பொண்ணு, நான் ஒரு பொண்ணு ஒரு பையன் எங்கள் ஃபேமிலியில். அவங்க அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க பையன் பெருசு. நான் கூடயே இருப்பேன். எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணாலுமே நான் ஒரு சைடு ஒரு பார்ட்டாக தான் இருப்பேன். அதெல்லாம் நான் பிறந்ததுல இருந்தேவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ பிறந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலியே இப்படி ஆச்சு அப்படிலாம் எங்கள் வீட்டில் பேசினாங்க. அதெல்லாம் நான் உட்காந்து யோசித்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒவ்வொரு டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க பையன் அவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க பையன் தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரிவாங்க. நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு உண்மையாக இருப்போம். ஆனால் நம்மளை எதுவுமே இது பண்ணிக்கிற மாட்டாங்க. நான் இப்போ என் சொந்தமாக எனக்கான ஒரு தகுதியை வளர்த்து ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சாரீஸ் இந்த மாதிரி வாங்கி சேல் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ஒரு 500 இந்த மாதிரி சம்பாதிக்கிற லெவலில் நான் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே ஒன்று கவர்மெண்ட் படித்த பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள். இது 2 தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. அடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம வேலை பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய லைஃப்பில் உள்ள கஷ்டத்தினால நான் இந்த வேர்ட் சொல்கிறேன். தாயாக இருந்தாலும் அவங்கள நம்பாதீங்க. தாய், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி இவங்க யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே நம்மக்கிட்ட காசுக்கு ஏதாவது தேவைக்கு இதுக்கு தான் வருவாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. என்றைக்குமே போல்டாக தைரியமாக தனியாக இருக்க கற்றுக்கணும். நான் இப்போ இருக்கேன், அம்மா கூட தான் இருக்கேன், இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்.